நண்பர்களே வணக்கம். நான் படித்து ரசித்த ஒழுக்கம் பற்றிய பொன்மொழிகள் சில உங்களுக்காக. நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஆனால் ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு நாடு சுபிட்சமாக வாழ வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தான் எதை நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் மனிதன். எனவே அவனுடைய நற்சிந்தனைகளின் தொகுப்பே அவனுடைய ஒழுக்கமாகும். தீயொழுக்கம் தரும் சிறிது நேர இன்பத்தை விட நல்லொழுக்கம் தரும் கொடிய துன்பமே மேலானது. ஒரு நாட்டிற்கு உயர்வும் பெருமையும் சேர்ப்பவை அது விஞ்ஞான வளர்ச்சியோ மக்களின் நடை உடை செல்வ செழிப்போ அல்ல. அங்கு வாழும் மக்களின் ஒழுக்கம் நேர்மை இவையே அந்நாட்டுக்கு உயர்வு தருவையாகும். ஒழுக்கத்தை நம்புங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள். ஒழுக்கம் இல்லாத வாழ்வு வாழ்வல்ல, ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியும் கல்வி அல்ல. வாள்முனையே வலிமையானது என்றான் போர் வீரன். நாக்கு முனையே வலிமையானது என்றான் மேடை பேச்சாளன். பேனாமுனையே வலிமையானது என்றான் எழுத்தாளன். இவை எல்லாவற்றையும் மறுத்து வள்ளுவன் ஒழுக்கமே உயர்வென்றார். ஒழுக்கமில்லாத வீரம் பேச்சு எழுத்து அறிவு இவை எவையுமே வலிமை பெற இயலாது. பெற்றாலும் உயர்வடைய முடியாது. ஒழுக்கமே உள்ளம் அணியத்தக்க உயர்ந்த ஆடை. ஒழுக்கம் ஒரு போர்க்களம். அதில் வெற்றி பெற நாம் நம் மனச்சான்றுடன் தினம் போராட வேண்டும். தீய மனிதர்கள் பயத்தால் பாவம் செய்யாதிருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் ஒழுக்கம் என்னும் உயர்ந்த பண்புக்கு கேடு வந்துவிடக்கூடாது என்று பாவம் செய்யாதிருக்கிறார்கள். நடுங்கும் குளிர் கந்தல் ஆடை என்றாலும் எனக்கு சூடும் கதகதப்பும் தருவது என் நல்லொழுக்கமே. உண்மையான நாணயமும் ஒழுக்கமும் வேண்டுமானால் தேவை குறைய வேண்டும், அவசியம் குறைய வேண்டும். தேவையும் அவசியமும் அதிகமாக அதிகமாக நாணயக்கேடும் ஒழுக்கக்கேடும் வளர்ந்து கொண்டேதான் போகும். கலாச்சாரம் பண்பாடு இவை வாழ்வுக்கு தேவையான உயர்ந்த தத்துவங்கள். இவற்றை தவறாக புரிந்து கொண்டு செயல்படுவதனால் வெறுப்பும் பகையும் வீண் குழப்பங்களும் தான் உண்டாகும். நம் நிலைதான் நினைப்புக்கே காரணம். நினைப்பு உயர்ந்தால்தான் நிலை உயரும். பால்பட்ட மனம் பாலைவனத்துக்கு சமம். பாலைவனத்தில் பயிர் ஏது, மலர் ஏது? பால்பட்ட மனத்திலே சிந்தனைக்கு இடம் ஏது? போலிகளின் தம்பட்டம் தற்பெருமை, மேலாளர்களின் நாணம் பணிவு. நாவடக்கம் நல்லறிவின் அடையாளம். குற்றங்களிலெல்லாம் பெரிய குற்றம் தன்னிடம் உள்ள குறைகளை போக்கிக் கொள்வதுதான். மனித அறிவை மூட நம்பிக்கை என்னும் இரும்புச் சங்கிலி கட்டுப்போட்டு விடுகிறது. நீ கீழ்ப்படிய கற்றுக்கொள், பிறகு உனக்கு கீழ்ப்படிந்து ஏவல் செய்ய பலர் கிடைப்பர். நீ உனக்கு பிறர் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய். செலவு அதிகமாக ஆக ஒழுங்கீனமும் அதிகமாகும். ஒழுக்கம் எனும் பேராறின் கிளை ஆறுகள் நல்ல பழக்க வழக்கங்கள். நன்றி மக்களே.